ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ப்ளவுஸ் பேட்டர்ன் போடுறதுக்கு பாடி மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கலாம்னு பார்க்கலாம். முதல்ல செய்ய வேண்டியது என்னென்னா, நம்ம போட்டுக்கிற இன்னர்ஸ், அதாவது ப்ரா வந்து ரொம்ப கரெக்டாக ஃபிட் ஆன மாதிரி நம்ம போட்டுக்கணும். இந்த பஸ்ட்டு பாயிண்ட் வந்து கரெக்டாக இதில் ஃபிட் ஆகிற மாதிரி நம்ம இந்த ஸ்ட்ராப்பை மேலே ஏற்றி ஃபுல் பண்ணி இந்த மாதிரி ப்ராப்பரான ப்ராவை போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் வந்து பேக்கில் எடுக்கிறோம். ஓகேங்களா? அப்படி திருப்பிட்டு பேக்கில் வந்து ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் ஷோல்டர் எடுக்கணும். ஷோல்டர் வந்து எப்படி எடுக்கணும்னா, நம்ம இந்த கை இந்த மேனிக்யூனில் வந்து கை இல்லை. இப்போ நம்ம கையை வந்து லைட்டாக இப்படி தூக்க சொன்னோன்னா அந்த இடத்துல இங்கே ஒரு கட்டு மாதிரி வரும். இந்த போன் வந்து முடிகிற பிளேஸில் கட்டு மாதிரி வரும். அந்த இடத்துல எக்ஸாக்டாக இந்த டேப் வச்சுட்டு இந்த எண்டிலேருந்து அந்த எண்டுக்கு நம்ம வந்து கரெக்டாக நம்ம வச்சு மார்க் பண்ணோம்னா அதுதான் நமக்கு ஷோல்டரோட வித்து மெஷர்மெண்ட். ஓகேங்களா? இது வந்து ஃபுல் ஷோல்டரோட வித்து, இதுதான் மெஷர்மெண்ட். அடுத்து நம்ம என்ன மெஷர்மெண்ட் எடுக்கிறோன்னா, பேக் லென்த்து. நமக்கு ப்ளவுஸ் எவ்வளோ லென்த்து வேணுமோ அதை நம்ம இங்கே எடுக்கணும். அதுதான் பேக் லென்த்து. ஷோல்டர் வந்து இந்த மிடில் பார்ட் இருக்கும்ல, அந்த இடத்துல இந்த மாதிரி டேப்பை ப்ளேஸ் பண்ணணும். நம்ம இங்கேயோ இப்படி ப்ளேஸ் பண்ணக்கூடாது. கொஞ்சம் மிடில் பார்ட், இந்த கர்வில் இந்த மிடில் பார்ட்டில் நம்ம இந்த மாதிரி டேப் வச்சுட்டு நமக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அவ்வளோ லென்த் நம்ம வச்சுக்கலாம். சாரீ ப்ளவுஸ்க்கு லென்த் வந்து 12, 13, சின்ன பசங்களாக இருந்துச்சுன்னா 12, கொஞ்சம் ஹெல்த்தியாக இருந்தாங்கன்னா 13, 14, 15 வரை நம்ம வைக்கலாம். இது வந்து பர்சனோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த மெஷர்மெண்ட் மாறுபடும். அதனால் நம்ம எப்போவுமே ஒரு பர்சனுக்கு பேட்டர்ன் போட போகிறோன்னா கம்பல்சரியாக புதுசாக மெஷர்மெண்ட் எடுத்து போடுறது ரொம்ப நல்லது. அப்போ தான் பேட்டர்ன் வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்கும். இதுதான் உங்களோட பேக் லென்த் மெஷர்மெண்ட். எவ்வளோ லென்த் வேணுமோ அவ்வளோ லென்த் நீங்கள் இதில் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்து ஃப்ரண்ட்டில், இப்போ ப்ராலாம் கரெக்டாக போட்டிருக்கு. அதனால் இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து என்ன மெஷர்மெண்ட், ஃபஸ்ட்டு வந்து பஸ்ட்டு பாயிண்ட்டு. இதில் வந்து 2 இது இருக்குது. பஸ்ட்டுன்னு ஒரு மெஷர்மெண்ட் இருக்குது, செஸ்ட்டுன்னு ஒரு மெஷர்மெண்ட் இருக்குது. பஸ்ட்டு மெஷர்மெண்ட் அப்படின்னா அது மார்பு பகுதி, அதுதான் பஸ்ட்டு. நெஞ்சு பகுதி. செஸ்ட் அப்படின்னா என்னென்னா நெஞ்சு பகுதினா இந்த பிளேஸ், இந்த மார்புக்கு மேலே வர பார்ட்டு தான் செஸ்ட்டு. இந்த மார்பு பகுதி வந்து பஸ்ட்டு. ஓகேங்களா? இதில் வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. செஸ்ட்டும் பஸ்ட்டும் நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இப்போது நம்ம வந்து பஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, நம்மளோட இந்த நிப்பிள் பாயிண்ட் இருக்கும்ல, அதுதான் பஸ்ட்டு பாயிண்ட்டு. ஸோ அந்த பஸ்ட்டு பாயிண்ட் மெஷர்மெண்ட் வந்து நம்ம கரெக்டாக எடுக்கணும். அப்போனா தான் இங்கே டாட் நம்ம வைக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். ப்ளவுஸ் நமக்கு வந்து இங்கே கரெக்டாக ஃபிட் ஆகி நம்ம பஸ்ட் வந்து கரெக்டாக நிற்கும் அதில். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இப்போ என்னென்னா பஸ்ட் பாயிண்ட் நம்ம எடுக்கிறோம். அதுவும் ஷோல்டரில் நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த கர்வில் நடுவில் வைக்கணும். அது ஷோல்டர் பாயிண்ட்டு, ஷோல்டர் லைனில். ஓகேங்களா? ஷோல்டர் லைனில் கரெக்டாக நடுவில் வச்சுட்டு அந்த பஸ்ட் பாயிண்ட்டை நம்ம இங்கே எடுக்கணும். ஓகேங்களா? இங்கே வந்து 9 இன்ச் வருது பஸ்ட் பாயிண்ட். இதுவும் வந்து பர்சன் டிஃபர் ஆகும். கொஞ்சம் ஹெல்த்தியாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு இது வந்து 10, 11, மேக்ஸிமம் 12 வரை போகும். அதுக்கு மேலே இந்த பர்ஸ்ட் பாயிண்ட் வந்து கண்டிப்பாக போகாது. இதுக்குள்ளே தான் இருக்கும். நம்ம சும்மா ப்ராவை வந்து அட்ஜஸ்ட் பண்ணாமல் லூஸாக போட்டு எடுத்துட்டோம்னா நம்ம பர்ஸ்ட் கொஞ்சம் இப்படி இறங்கி இருந்துச்சுன்னா நம்ம பர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இங்கே 11க்கு போயிடும். 9ல் இருக்கிற பர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நமக்கு 11 வந்துடும். அப்போ வந்து ப்ளவுஸ் ஃபுல்லாமே ரேங்க் ஆயிரும். அதனால் எப்போவுமே ப்ரா வந்து நல்லா டைட்டாக போட்டுட்டு தான் இந்த பர்ஸ்ட் பாயிண்ட் எடுக்கணும். ஷோல்டர்லேருந்து பர்ஸ்ட் பாயிண்ட். ஓகேங்களா? அப்புறம் வந்து அண்டர் பஸ்ட் பாயிண்ட், அண்டர் பஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து நமக்கு இந்த பட்டி நம்ம களி இங்கே வச்சு தைப்போம்ல, அந்த பேட்டர்ன் போடுறதுக்காக நமக்கு இந்த அண்டர் பஸ்ட் மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியமாக தேவை. அதுவும் இங்கே ஷோல்டர் பாயிண்டில் இருந்து இதை என்ன பண்ணணும்னா அப்படியே டேப்பை அப்படி ஸ்லைடு பண்ணி எங்கே வந்து நம்ம இந்த பர்ஸ்ட்டு கர்வ் எண்ட் ஆகுதோ அந்த இடத்துல இப்படி டேப்பை
சும்மா இப்படி வச்சு எடுக்காமல் டேப்பை வந்து நீங்கள் இப்படி உள்ளே ஸ்லைடு பண்ணி இங்கே பாயிண்ட்டு இந்த பாயிண்டில் நீங்கள் வந்து மெஷர் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு மெஷர்மெண்ட் கரெக்டாக வரும். இதுதான் அண்டர் பர்ஸ்ட் மெஷர்மெண்ட். ஓகேவா? இந்த லைன் எதுக்குன்னா நம்ம அந்த களி பேட்டர்ன் போடுறதுக்காக எக்ஸாக்டாக வர்றதுக்காக தான் இந்த பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ் பிட்வீன் பர்ஸ்ட் பாயிண்ட், அது இந்த பர்ஸ்ட்டில் இருந்தும் இந்த பர்ஸ்ட்டில் இருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குதோ அதுதான் டிஸ்டன்ஸ் பிட்வீன் பர்ஸ்ட் மெஷர்மெண்ட். இது எதுக்காக போடுறோன்னா, இது பேட்டர்ன் போடும்போது சென்டர்லேயும் சைடு டாட் வைக்கும்போதும் கரெக்டாக வைக்கிறதுக்காக தான் இந்த மெஷர்மெண்ட். அப்போனா தான் கரெக்டாக இந்த பர்ஸ்ட் வந்து அதில் நிற்கும். இல்லாட்டி நம்ம இதில் கொஞ்சம் ஜாஸ்தியாக டாட் தைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த பர்ஸ்ட்டும் ரெண்டு சைடும் இந்த மாதிரி வெளியில் பார்க்குற மாதிரி இருக்கும். இல்லாட்டி நம்ம பர்ஸ்ட்டு வந்து நம்ம உள்ளே தள்ளி வச்ச மாதிரி ரெண்டும் இப்படி கொஞ்சம் ஒடுங்கி போய் தெரிகிற மாதிரி இருக்கும். அப்போ ப்ளவுஸ் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அதனால தான் இந்த பர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் எடுக்கிறாங்க. இதை வந்து இந்த பர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ஒன்றும் டிஸ்டன்ஸ் இருக்காது. முக்கால்வாசி 3 to 3.5 இவ்வளோ 4க்குள்ளே தான் இருக்கும். அதுக்கு மேலே ஜாஸ்தியாக வர சான்ஸ் இல்லை. அதுக்கப்புறம் இப்போது நம்ம ரவுண்டு மெஷர்மெண்ட் எடுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரெண்டு கையவும் கொஞ்சம் மேலே தூக்க சொல்லி எவ்வளோவுக்கு எவ்வளோ இந்த டேப்பை அக்கிள்குள்ளே உள்ளே விட முடியுதோ அவ்வளோ அக்கிள்குள்ளே விட்டு இதை ரவுண்டாக வச்சு நம்ம இங்கே மெஷர்மெண்ட் எடுக்கணும். ஒரு 2 ஃபிங்கர் உள்ளே வச்சாலே போதும். எல்லா ஃபிங்கரும் உள்ளே போட்டு எடுக்க வேணாம். ஒரு 2 ஃபிங்கரோ 1 ஃபிங்கரோ வச்சாலே போதும். நமக்கு மெஷர்மெண்ட் கரெக்டாக எக்ஸாக்டாக எடுக்கணும். ரொம்ப லூஸ் விட்டும் எடுக்கக்கூடாது. அப்போனா தான் இந்த ஆர்ம் ஹோல் கட்டிங்லாம் கரெக்டாக வரும். ஓகேவா? இது வந்து செஸ்ட் மெஷர்மெண்ட். நான் சொன்ன மாதிரி இது நெஞ்சு பகுதி ஃபஸ்ட்டு ரவுண்டு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பர்ஸ்ட் ரவுண்டு எங்கே எடுக்கணும்னா, இந்த 2 ஃபுல்லஸ் பாயிண்ட் இருக்குல்ல, அந்த பாயிண்டில் பர்ஸ்ட் பாயிண்ட்டை வந்து இந்த டேப் கிராஸ் பண்ணி வந்து இந்த சர்க்கிளாக வர்றது தான் இந்த ரவுண்டு தான் பர்ஸ்ட் பாயிண்ட் ரவுண்டு. ஓகேங்களா? பர்ஸ்ட் ரவுண்டு. இது வந்து செஸ்ட் ரவுண்ட், இது வந்து பர்ஸ்ட் ரவுண்டு. ஓகேவா? அதுக்கு அடுத்த ரவுண்ட் என்னென்னா, நமக்கு எங்கே ப்ளவுஸ் முடியுது பின்னாடி பார்த்தோம்ல லென்த்து, பேக் லென்த்து, அந்த இடத்துல கரெக்டாக, அதாவது எங்கே வந்து நம்ம ப்ளவுஸ் முடியணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல கரெக்டாக வச்சு எடுக்கிற ரவுண்டு தான் வெயிஸ்ட் ரவுண்டு. ஓகேங்களா? இது வேஸ்ட் ப்ளவுஸ்க்கு இவ்வளோ வரும் வேஸ்ட் ரவுண்டு. ஓகேங்களா? இந்த மெஷர்மெண்ட் இவ்வளோ தான். அப்புறம் வந்து நம்ம ஸ்லீவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம நெக்கு ரவுண்டு, நெக்கு டெப்த்து பார்த்துக்கலாம். நெக்கு டெப்த்து நமக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னு கஸ்டமர்ஸ்க்கு ஏற்ற மாதிரியோ இல்லை நமக்கு ஏற்ற மாதிரியோ நம்ம எந்த அளவுக்கு டெப்த்து வேணும், இவ்வளோ வேணுமா அப்படிங்கிறத அது அவங்களுக்கு இஷ்டப்படி நம்ம இது மார்க் பண்ணிக்கணும். ஃப்ரண்ட் லென்த்தும் பேக் லென்த்தும் அதே மாதிரி நம்ம ஷோல்டரில் நம்ம வச்சோம்ல சென்டரில், அதே மாதிரி வச்சு நமக்கு எந்த அளவுக்கு டெப்த்து வேணும் அப்படிங்கிறது அதுவும் நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கணும், ஃப்ரண்ட்டும் பேக்கும். ஓகேங்களா? இந்த மேனிக்யூரில் ஸ்லீவ் கிடையாது, இதனால் நான் உங்களுக்கு எப்படி எடுக்கணும்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஹோல், ஆர்ம் ஹோல் என்னென்னு, ஆர்ம் ஹோல் அப்படின்னா நம்ம கையில் நம்ம பாடியிலேருந்து அந்த ஸ்லீவ் ஸ்டார்ட் ஆகிற இடம் தான் ஆர்ம் ஹோல். ஓகேங்களா? அப்போனா நம்ம கொஞ்சம் கையை அவங்கள தூக்க சொல்லிவிட்டு அக்கிள்குள்ளே விட்டு இந்த ரவுண்டு, இந்த ஃபுல் ரவுண்டு இருக்கு இல்லையா, இந்த கரெக்டாக ரொம்ப டைட்டாகவும் எடுக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் எடுக்கக்கூடாது, கரெக்டாக அக்கிள்குள்ளே விட்டு கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இந்த ஷோல்டரில் நம்ம இந்த மாதிரி கிராஸாக வச்சு நம்ம பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த ஆர்ம் ஹோல் ரவுண்டு என்னன்னு தெரியும். ஓகேங்களா? ஆர்ம் ஹோல் ரவுண்ட்னா அது ஹோல் இருக்கும் இல்லையா, அதாவது ஸ்லீவ் ஸ்டார்ட் ஆகிற இடம், இதுதான் நமக்கு ஆர்ம் ஹோல். இதை வந்து கரெக்டாக அந்த ரவுண்டு எடுத்துக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஆர்ம் ரவுண்டு நம்ம இங்கேருந்து கை ஸ்டார்ட் ஆகும். கை நமக்கு இங்கே இருக்கும்போது ஒவ்வொருத்தங்களுக்கு கை ஒல்லியாக இருக்கும், சிலருக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாகவே இருக்கும். அதுக்கு நம்ம அவங்களுக்கு இந்த ஆர்ம் ரவுண்டு வந்து கண்டிப்பாக எடுக்கணும். இங்கே இருந்து நம்ம அந்த ஆர்மை வந்து சுற்றி
எவ்வளோ வருதோ இங்கேருந்து நம்ம ஆமில் சுற்றி இப்படி எடுக்கணும். அது அவங்களுக்கு எவ்வளோ வருதோ, அதுவும் ரொம்ப டைட்டாக பிடிச்சிலாம் எடுக்கக்கூடாது. கரெக்டாக எவ்வளோ இருக்கும் ஒரு ஃபிகர் உள்ளே விட்டு நமக்கு எடுக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்லீவ் லென்த் எங்கன்னா இந்த நம்ம இங்கே ஒரு கட்டு வரும்ல போன், அந்த போனில் இருந்து நமக்கு எவ்வளோ லென்த்து ஸ்லீவ் வேணுமோ அவ்வளோ லென்த்து. ஷார்ட் ஸ்லீவ் வேணும்னா 5, 6 அந்த மாதிரி இருக்கலாம். கொஞ்சம் லாங்காக இருக்குன்னா 8. எவ்வளோ லென்த்து உங்களுக்கு ஸ்லீவ் வேணுமோ அந்த லென்த் இதில் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக உங்களுக்கு எங்கே முடியணும், உங்களுக்கு ஸ்லீவ் வந்து இது வரை முடியணும்னா இதோட இந்த ரவுண்டு எடுத்துக்கணும். இல்லை உங்களுக்கு எங்கே முடியணுமோ அந்த இடத்துல இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதுதான் ஸ்லீவோட ஓப்பன். ஓகேங்களா? இதுதான் உங்களுக்கு தேவையான ப்ளவுஸ் கட்டிங்க்கு தேவையான மெஷர்மெண்ட். இந்த மெஷர்மெண்ட்டை நீங்கள் மார்க் பண்ணி ரெடியாக இருங்க. அடுத்த வீடியோவில் ப்ளவுஸ்க்கான பேட்டர்ன் எப்படி போடலான்னு காட்டுறேன். டாட்டா, பாய்.